சரி, பொருட்க மிதப்பத ரகசியத்தை அவிழ்க்கலாமா? மிதப்பு சக்தியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொருட்கள் ஏன் மிதக்குதுன்னு தெரிஞ்சுக்க மிதப்பு சக்தி தான் காரணம். நீங்க கடற்கரைக்கு போயிருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு கல்ல தண்ணியில போட்டா அது மூழ்கிடும். ஆனா ஒரு பீச் பந்தே போட்டா அது மேலே திரும்ப வந்துடும். இதுக்கு காரணம் மிதப்பு சக்தி தான். இப்போ இதோ ஒரு விஷயம், ஒரு பொருள் தண்ணீர்ல இருக்கும்போது அது கொஞ்சம் தண்ணீரை வெளியே தள்ளும். இதை இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். வெளியே தள்ளப்பட்ட தண்ணீரோட எடை அந்த பொருளோட எடையை விட அதிகமா இருந்தா அந்த பொருள் மிதக்கும். இதான் உங்க படகு தண்ணீர் மேல மிதக்கிறதுக்கு காரணம். ஆனா உங்க ஷூ மிதக்காதுக்கும் காரணம். பெரிய கப்பல்கள் சூட மிதப்பு சக்தியை பயன்படுத்திச்சா மிதக்குது. அவங்களோட வடிவமைப்பு தண்ணீரை நிறைய இடம்பெயர்க்க செய்யுது. அதனால அது மிதக்குது. செம்சூல் இல்லையா? அடுத்த முறை நீங்க நீச்சல் குளத்துக்கு போகும்போது உங்க மிதப்பு சக்தி அறிவால உங்க நண்பர்களை கவர்ந்துடுங்க. ஆர்வமா இருங்க. தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுங்க.